எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பித்தளை சாமானெல்லாம் விளக்கிட்டு பளபளன்னு வச்சுருக்கிறது எப்படி? உங்கள் பூஜை அறையிலலாம் நாங்கள் பார்த்துருக்கோம், விஹா ஷாப்புக்கு வரும்போது பூஜை அறையில் பார்த்துருக்கோம், ரொம்ப பளபளன்னு வச்சுருக்கீங்க, என்ன தான் பண்ணுறீங்க மேடம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த பித்தளை பொருளெல்லாம் இருக்கு இல்லையா, பொதுவாகவே நம்ம பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, புளி வச்சு தேய் அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் சாம்பலெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வச்சு தேய் அப்படிம்பாங்க. இருந்தால் கூட அது கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா திரும்ப கருத்து போயிடுது. விளக்கி இப்படி வைக்கிறதுக்குள்ளே கருத்து போயிடுது இல்லையா. அதனால் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு யோசித்ததில் இன்னொன்று, வெளியில் வாங்கக்கூடிய இந்த பித்தளை பொருள்கள் கழுவுறது, இல்லை சில்வர் பொருள்கள் எல்லாம் கழுவுறது, இல்லை பாலிஷ்ன்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு செய்யும்போது நம்ம கையெல்லாம் அறுக்குது, புண்ணாகுது. ஏன்னா கெமிக்கல் அதிகமாக இருந்தால் தான் அது நல்லா பளபளன்னு ஆகும். அப்படி நான் கெமிக்கலாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. இதில் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஹெர்பலாக ஏதாவது பிராஸ் கிளீனிங் பவுடர்லாம் தயாரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டதில் நான் பிராஸ் கிளீனிங் பவுடர் தயாரித்திருக்கேன். முழுக்க 100க்கு 101% சொல்லலாம். அதில் எந்த விதமான கெமிக்கலும் கலக்காமல் ஹெர்பலாகவே கொடுக்குறோம். அது கைக்கும் ஒன்றும் ஆகாது, பாத்திரமும் பார்த்திங்கன்னா பளபளன்னு இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம விஹாலேருந்து பிராஸ் கிளீனிங் பவுடர் வாங்கிட்டும் போயிருக்காங்க கடைக்கு நேராக அதாவது அன்றைக்கி தான் நான் இது பொருள் தயாரிக்கிறேன். பளபளன் விளக்கிட்டு கொண்டு வந்து பளபளன்னு பொருளை பார்த்தோன்னே இது என்ன போட்டு விளக்குனாங்க மேடம் அப்படின்னு கேட்டு சிலர் அங்கே நின்றுட்டு இருந்தவங்க கேட்டிருந்துருக்காங்க. உடனே கொடுத்துருக்கோம், பயன்படுத்திட்டு ரொம்பவே நல்லா இருக்குது, கைக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கமெண்ட்லேயே சொல்லிகிட்டு இருக்கீங்க. வேணா கமெண்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போது இதே பொடியை வச்சு தான் நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், அதுக்குன்னே சில பாத்திரங்களை விளக்காமல் வச்சுருந்தேன் ரொம்ப நாள். உங்களுக்கு முன்னாடி விளக்கி காமிக்கணுன்றதுக்காக விளக்காமல் வச்சுருந்தேன். அதை இப்போ விளக்கி காமிக்க போகிறோம். எப்படி இருக்கக்கூடிய பாத்திரம் எப்படி பளபளன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிராஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, செம்பு பாத்திரங்களையும் பிராஸ் பாத்திரத்தையும் ஸ்டீல் அதை கூட நீங்கள் விளக்கலாம் இதனால். ஆனால் பிராஸ்க்கும் செம்புக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொடி இது. இப்போது விளக்கி காமிக்கிறோம். இப்படி கொஞ்சம் நீங்கள் பவுடரை கொட்டிக்கோங்க, அதில் தண்ணி போட்டு கொஞ்சம் குழச்சிக்கோங்க. இது போட்டோடனே இங்கே பாருங்களேன், இதில் நான் தண்ணி குழச்சி போட்டோடனே எப்படி இங்கே பாருங்கள், இந்த இடம் மற்ற இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இது இப்படி போட்ட உடனேயே எப்படி பளபளன்னு ஆகுது பாருங்கள். ஒரு நாரே தொட வேண்டாம், கையால் செய்யும்போதே எப்படி பளபளன்னு ஆகுது பார்த்திங்களா. அந்த மாதிரி ரொம்ப நல்ல பளபளப்பை தரக்கூடியதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்போ பாருங்கள், நான் விளக்கி காமிக்கிறேன். எந்த நாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த நாரை தான் எடுக்கணுன்றது கிடையாது. இங்கே பாருங்கள், விளக்கும் போதே எப்படி பளபளன்னு இருக்குது. ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயினே பண்ணிக்க வேண்டாங்க, சும்மா நீங்கள் சாதாரணமாக பாத்திரம் விளக்குவீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், சாதாரணமாக நம்ம என்ன அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அழுத்தம் கொடுத்தா போதுமானது. மற்றதெல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கும், ரொம்ப தேய்ன்னு தேய்ச்சாதான் பளபளன்னு ஆகும். இது அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், லேசாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பாத்திரத்தை எப்படி விளக்குறோமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதுமானது. நல்ல பளபளன்னு ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், கையால் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருந்தது, எப்படி பளிச்சுன்னு இருக்குது. இது தண்ணியில் இப்போ நம்ம தொட்டோன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப பளபளன்னு இருக்கும், கையுக்கும் ஒன்றும் ஆகாது. இங்கே பாருங்கள், இப்படி நான் கையில் எல்லாம் நல்லா எடுத்து தேய்க்கிறேன், ஒன்றுமே ஆகாது. நம்ம போட்டிருக்கக்கூடிய நகைக்கும் ஒன்றும் ஆகாது. முழுக்க இயற்கையான பொருள்களை வைத்து தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த பவுடரை. பாருங்களேன், உள்ளே எவ்வளோ ஒரு மாதிரி கருமை படர்ந்துருக்கு இல்லையா. இவ்வளோ கருமை படுற அளவுக்கு என்ன மேடம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குன்னே விட்டேங்க, அப்போ தானே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதனால் இப்போ இது விளக்கி காமிக்கிறோம் பாருங்கள். பிளேட்டெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா. இப்போ எல்லாத்தையும் துளக்கி நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த சொம்பு நல்லா பளிச்சுன்னு இருக்குது.
இதெல்லாம் பாருங்கள் நல்லா பளீர்னு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயினே எடுத்துக்காமல் நீங்கள் வந்து கழுவலாம். இதெல்லாம் ரொம்ப நாள்பட்ட தட்டு பாத்திரம். இது என்னென்னா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேங்க. நீங்கள் விளக்கிட்டு இதை என்ன பண்ணணும், உடனே அப்படியே கவுத்து வைக்காதீங்க. விளக்கி முடித்த உடனேயே இந்த ஒரு துணி வச்சுட்டு, காஞ்ச துணியை வச்சு தொடச்சிருங்க. அப்போ தான் அந்த புள்ளியாக இருக்கிறது, இல்லை வந்து பச்சை நிறமாக மாறுறது, இல்லை நிறமே மாறுறது, கருப்பாக அங்கங்கே ஆகிறது ஆகாமல் இருக்கும். முக்கியமாக பாத்திரம் கழுவுறதில்ல. இது வந்து ஸ்டீல் பாத்திரமாகட்டும், ஸ்டீல் பாத்திரத்தை விட்டுருங்க. நீங்கள் அதுலேயும் புள்ளியாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பித்தளை பாத்திரமும் செம்பு பாத்திரமும் சீக்கிரம் கெடுவதற்கு காரணமாக இருக்கிறது, நம்ம கழுவிட்டு அப்படியே கவுத்துடுறோம். அதில் ஃபேன் காற்று குறிப்பாக பட்டுதுன்னா அது வந்து நாள்பட்ட புள்ளியாக மாறிடும், அது போகவே போகாது. அதனால் நீங்கள் விளக்கின உடனேயே நல்லா காஞ்ச துணியை வச்சு தொடச்சிருங்க. இப்படி பளிச்சுன்னே இருக்கும். நீங்கள் அடுத்த முறை ரொம்ப நாள் ஆனால் கூட எடுத்து கழுவுனீங்கன்னா இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆயிரும் சீக்கிரத்தில். புள்ளியெல்லாம் படிஞ்சுன்னா அது விளக்க போகவே போகாது. இப்போது அந்த பிராஸ் கிளீனிங் பவுடர், வெசல்ஸ் கிளீனிங் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம viha.online இந்த மாதிரி பேக்கிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது viha.online ஷாப்லேயும் கிடைக்கும், நேரடியாக ஷாப்பில் வந்து கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். சரி, இது இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இன்னொரு அற்புதமான பொருள் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இது பேம்பு ப்ரஷ், டூத் ப்ரஷ். இது வந்து நீம் டூத் ப்ரஷ், பேம்பு நீம். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்களாக பல்வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன், எடுத்தோடனே டாக்டர்கிட்ட போயிட மாட்டேன். நம்ம பற்பொடி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த பற்பொடி பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிட்டே வந்தேன். அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிராம்பு எண்ணெய் எல்லாம் வச்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நீம் ப்ரஷ் இருக்கு இல்லைங்க, நீம் ப்ரஷ், நீம்னா வேப்ப மரத்தில் செஞ்ச ப்ரஷ். இது மனம் கூட வேப்ப மரத்தில் என்ன மனம் இருக்குமோ அதே மனம் விளக்கும் போதெல்லாம் இருக்கும். இதால் விளக்குன பின்னாடிங்க அந்த பல்வலி, நம்ம பல்பொடி விஹா பல்பொடியும் இதுவும் சேர்ந்த பின்னாடி அந்த வலி காணாமல் போச்சு. நான் டாக்டர்கிட்ட போகவும் இல்லை. இப்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் பற்பொடியில் இல்லாட்டி பேஸ்ட்டில் வந்து சார்கோல் இருக்கா, இல்லைன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரம் வரும். அதாவது சார்கோல் நம்ம முற்காலத்தில் நம்ம மூதாதையர்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சார்கோல் பவுடர் எல்லா துகள்கள் சேர்ந்து வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அதோடைய துகள்கள் இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்த்து தான் பற்பொடியாக இயற்கையாக பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அவங்க கடைசி தருவாயில் கூட அவங்க கரும்பெல்லாம் கடித்து சாப்பிட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக பல் இருந்துச்சு. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த காரணத்தினால எல்லாரும் நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் நல்லா இருந்தாங்க. இன்னும் சொல்லணுன்னா நம்ம அம்மா அப்பா வரைக்கும் நல்லா இருந்தாங்க. என்னோடய ஜென்ரேஷன் வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கோம் நம்ம. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேஷனபிளாக போயிடுச்சு. எது பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்குது, எது அட்ராக்டிவாக இருக்கோ அது பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த நீம் ப்ரஷ் நீங்கள் பயன்படுத்துங்க, பேம்பு ப்ரஷ் பயன்படுத்துங்க. இதில் வந்து சார்கோல் பிரிஸ்டல்ஸ் தான் இருக்குது. இந்த இது இருக்குது இல்லையா, இதெல்லாம் சார்கோல் பிரிஸ்டல்ஸ். நீங்கள் விளக்க போகவே போகாது, அதுலேயே இருக்கும். அதால் சார்கோலால் செய்யப்பட்டது இது. இன்னொன்று, இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்குள்ளே கட்டாயம் இந்த ப்ரஷ்ஷை மாற்றியே ஆகணும். தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. அதுவும் நான் சொல்லிடுறேன். இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இன்னும் நான் நிறையா போட்டிருக்கேன், நம்ம இந்த வெப்சைட்லேயே போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த நீம் ஆர் பேம்பு ப்ரஷ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி செட் ஆஃப் 4 தான் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. 4 ப்ரஷ் கிடைக்கும். இந்த பேக்கெட் க்ளீனிங் பவுடர் பேக்கெட் இங்கே இருக்குது. சரி, இப்போது viha.online சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே நடுவில், நாங்கள் புதுசாக பார்க்குறோங்க, இன்றைக்கி தான் உங்கள் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆன்லைன் ஷாப், ஆஃப்லைன் ஷாப். எங்கே போய் பார்க்கணுன்னா கூகுளுக்கு போங்க, www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தம்ப்நெயில்லையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். அதில் எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online இருக்கும். அதில் நிறைய பொருள்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் அது பார்க்கலாம். நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கடைக்கு வாங்க. அதற்கான அட்ரஸ் வெப்சைட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா கூட விஹா ஷாப் அப்படின்னு போட்டிங்கன்னா கொண்டு வந்து அழகாக உங்களை விட்டுரும். இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிறைய பொருள்கள் புதிதாக தினமுமே நாங்கள்
உங்களுக்கு பயனுள்ள பொருள்களாக பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். வாங்கியவர்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு, அதாவது ஒரிஜினல் ப்ராடக்ட், நேச்சுரல் ப்ராடக்ட் ஒன்று தரமாக இருக்குன்னு பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. அனைவருக்குமே நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, என் பெயர் சொல்லிட்டு யாராவது வேறு ஆன்லைன் ஷாப்லேயோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடைகளில் என் பெயர் சொல்லிட்டு பொருள்களை கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி வாங்காதது உங்கள் விருப்பம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் என்னுடைய பொருள்கள் விற்பனைக்கு நான் கொடுக்கல. உங்கள் ஊரில் எந்த கடையிலுமே என்னுடைய பொருள்கள் கிடைக்காது. வரணுன்னா நம்ம சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் வந்து வாங்கிக்கணும். அது ஒன்று. இன்னொன்று, மலேசியாவில் 2 பெண்மணிகள் வந்து என் பெயரை பயன்படுத்தி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஏன்னா வாங்கிட்டு நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு திரும்ப என்கிட்டயே வந்து மேடம் ஏமாந்துட்டோம், நீங்கள் நினச்சி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜாக்கிரதையாக இருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.